இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது அப்படிம்பாங்க சில பேர். இந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நோய் ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு, துன்பம் ஆயிடுச்சு, துயரம் ஆயிடுச்சும்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ கொஞ்சம் நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறோம், ரொம்ப பாதிப்பாக இருக்குது, இந்த வீட்டை கட்டாததுக்கு முன்னாடி நம்ம வாடகை வீட்டில் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் கூட நம்ம நல்லபடியாக இருந்திருக்கலாமல்ல அப்படின்ட்டு அவங்களுடைய குறைகளை பூராமே சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எந்த இடம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்களுடைய வீட்டில் எந்தெந்த திசை பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோதிடத்தோடும் வாஸ்தையும் ரெண்டையும் இணைச்சி நம்ம பேசணும்னா அது பர்ஃபெக்டாக அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இதயம் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு தலையெழுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தலையெழுத்து என்பது ஜாதகம். அப்போ அந்த கிரகம், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட கிரகத்திற்கு அந்த உறுப்புகளுக்கு காரணம் சூரியன் தான்.